கொங்கு மண்டலத்துக்குள்ள ஊர்வலம் போகும்போது விசில் அடிப்பாங்க, பட்டாசுலாம் போடுவாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் வண்டி நகர்ந்துச்சுன்னு வச்சுங்க, தென் மாவட்டம் பக்கம் Z+ பாதுகாப்பை வச்சுதான் ஓட்டணும். எடப்பாடி பேசுறது கூட கேட்கல, பட்டாசு சத்தம் அதிகமா கேக்குது இல்ல, அவ்வளவு வரவேற்பு. பட்டாசு சத்தத்துக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இல்லையா? இந்த பட்டாசு சத்தம் கேட்பதன் மூலமாக ஏதாவது அதுக்கு மீனிங்ஃபுல்லா ஏதாவது இருக்கா? ஒரு ஆள் வந்து வரவேற்கிறாங்க. அதாங்க அந்த இடம் புகை மண்டலமா மாறும், சட சடன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது மாதிரி ஒரு அர்த்தமற்ற சப்தம் தான். பட்டாசு சத்தம் வேற, பழனிசாமி பேச்சு வேறங்கிறது கிடையாது. ரெண்டுக்குமே அர்த்தம் கிடையாது. அவர் போறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. சும்மா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வந்து நானும் ரவுடி தான் வண்டியில ஏறுறாங்க. திமுகவுக்கு டாடா பாய் பாய் சொல்லுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு அவரா சொல்றாரு, மக்கள் சொல்லலையே. நான் என்ன கேக்குறேன்னா, சார் மக்கள் சொல்றது வந்து தேர்தல் தான் சார் ஒரே ஆயுதம் மக்களுக்கு. தேர்தல் தான் தெரியும். நீங்க எப்படி மக்கள் சொல்லலன்னு முடிவெடுக்கிறீங்க? நீங்க மக்களை சந்திச்சீங்களா? நான் திரும்ப சொல்றேன், அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவது அப்படின்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா? எம்ஜிஆர் வந்து திமுக வந்து அண்ணா நடத்தின திமுக மாதிரி கிடையாது. இது கலைஞர் நடத்துகிற திமுக அண்ணா நடத்தின திமுக மாதிரி கிடையாது. நான் அண்ணா உருவாக்கின திமுகவை வந்து கொண்டு வர போறேன். அண்ணா திமுக உருவாக்கினார். கலைஞருடைய தலைமையை நிராகரித்து ஒரு கழகம் செய்து தன்னுடைய தனித்தன்மையை வந்து எம்ஜிஆர் அன்றைய காலகட்டத்தில் நிலைநாட்டினார். அதிமுகவுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்தது. சின்னம் இப்ப எடப்பாடி கிட்ட தான் இருக்கு, கட்சி இப்ப எடப்பாடி கிட்ட தான் இருக்கு, தலைமை அலுவலகம் எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. ஜெயிச்சிட்டாரே, கட்சி அவர்கிட்ட தானே இருக்கு. மக்கள் இல்லையே ஒரு பக்கம். நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான். கூண்டு அவர்கிட்ட இருக்கு, கிளி பறந்துருச்சே. கிளி ஜோசியக்காரனுக்கு கூண்டு மட்டும் வச்சிருந்து என்ன பண்ண? கிளி பறந்துருச்சு, கிளிக்கு ரெக்க முளைச்சு பறந்துருச்சு. நீங்க அதிமுக என்கிற தனித்துவமான அமைப்பு இருக்குல்ல, இப்ப ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு 2 அணி இருந்துச்சு கடந்த காலங்கள்ல. அப்ப வந்து மிக மிக மூத்த தலைவர்களாக இருந்தவங்க, கட்சியில வந்து ரொம்ப முதிர்ச்சி பெற்ற தலைவராக இருந்த ஆர்.எம். வீரப்பன்ல இருந்து, காளிமுத்துல இருந்து, நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து எல்லா மகத்தான 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே யார் பக்கம் இருந்தாங்க? ஜானகி அணியில இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா அணி அன்றைக்கு வந்து வலிமையான அணியாக இல்ல. ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பின்பு அது ஒரு பெரிய ஒரு வலிமையான அணியாக அந்த மரணம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து தந்தது. ஒட்டுமொத்தமாக காலம் வழங்கிய வாய்ப்பு என்பது ஜெயலலிதா பக்கம் திசை திரும்பிய போது, ஜானகி அணியில இருந்த எல்லா தலைவர்களையும் தன்னை குறித்து அவதூறாக பேசியவர்கள் இருந்து, தன்னை பழிசாட்டியவர்கள் இருந்து, தன்னை வீழ்த்த வேண்டும் நினைத்த அத்தனை பேரையுமே ஜெயலலிதா இணைத்துக் கொண்டார்களா இல்லையா? இப்ப ஜெயலலிதாவுக்கு இருந்த தன்னம்பிக்கை ஏன் எடப்பாடிட்ட இல்ல? பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் கிடையாது, எனக்கு நான் வர்றேன் டோட்டலா சரணடைகிறேங்கிறாரு. கையை தூக்கிட்டாருல, ஏன் சேர்க்க மறுக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, ஆளுமை பண்பு இல்லை என்பதை நீங்க வந்து ஒப்புக்கணும். ஜெயலலிதாட்ட இருந்த ஒரு துணிச்சலோ ஒரு ஆளுமை பண்போ எடப்பாடி பழனிசாமிட்ட இருக்கா?